அனைவருக்கும் வணக்கம். வெற்றிலை அப்படிங்கிறது மங்களகரமான பொருள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் பல தெய்வங்களுடைய வழிபாட்டிலையும் நாம் இந்த வெற்றிலையை பயன்படுத்தினாலும் கூட முக்கியமாக வெற்றிலையை வைத்து ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை கூட விளக்க வல்ல ஒரு சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தோஷங்களை விளக்க சக்தி வாய்ந்த 5 வெற்றிலை பரிகாரமும் இந்த வெற்றிலையை வைத்து நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது நடக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பண வரவுக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? இந்த மாதிரியான நம்பிக்கைகள் உங்களுக்கு இருந்து நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்களும் பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக பண வரவுக்கு இந்த வெற்றிலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. வீட்டில் எப்போவுமே கஷ்டம் நிலவிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் சரியான பரிகார பலன்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஜோதிடருடைய எண் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் இருக்கும். பணவரவு பெருகிறதுக்காக இந்த வெற்றிலையை வச்சு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பொருளாதார கஷ்டம் இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்பாக 2 வெற்றிலை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு அந்த வெற்றிலையை மரத்தினுடைய அடியில் கூட வைத்து விடலாம். இந்த வெற்றிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சுப பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல காரியம் தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த வெற்றிலையை வைத்து தொடங்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு பலனை இருக்கும், ஒரு சுபமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. திருமண தடையாக இருக்குது, நாங்கள் ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துட்ருக்கோம், ஆனால் அதுக்கான ஒரு பலன் அமையவே இல்லை, திருமணம் கைக்கூடி வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் அம்மனுடைய கோவிலில் 9 வெற்றிலை, அதாவது 9 வெற்றிலை 9 பாக்கு இதை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக திருமண தோஷம் விலகி விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, இது ரொம்ப சின்ன பரிகாரம் தான். ஆனால் அதுக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும். திருஷ்டி நிறையா இருக்குது. இந்த திருஷ்டி நீங்கிறதுக்கு வெற்றிலையை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத திருஷ்டிகள் மட்டும் எதிர்மறை ஆற்றல்கள் சூழ்ந்து இருந்தால் 3 வெற்றிலைகள் சிறிதளவு கற்பூரம் வைத்து அந்த நபரை 3 முறை சுற்றி எரித்து விடணும். அப்படி செய்யும்போது பாரம்பரிய நம்பிக்கையாக இதை சொல்கிறாங்க. நிச்சயமாக திருஷ்டி கழியும். கண்டிப்பாக அதனால் நல்லது அதுக்கு மேலே ஒன்றுன்னா நடக்கிறதுக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். பகையாக இருக்குது, பகை விலகணும் அப்படின்னா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரிடம் தேவையில்லாத பகை ஏற்பட்டு விட்டது ஆனால் மன துயரம் கொள்கிறது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலில் ஒரு வெற்றிலை மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக உங்களால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பகையெல்லாம் விலகும். மன அமைதி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களால் மன அமைதி இழந்து காணப்படும் போது ஓம் கணபதியே நமக என்ற விநாயகருக்கு வெற்றிலை சாற்றி 108 முறை பாராயணம் செய்ய நம்மளுடைய கவலைகள் விலகும். அந்த வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது வாழ்க்கை வளமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வெற்றிலை வைத்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா போதும். ஒரே ஒரு வெற்றிலை இருந்தால் கூட போதுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெற்றிலையை வச்சு இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ குணம் அபரிவிதமானதாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆன்மீகத்திலும் அந்த வெற்றிலைக்கான மகத்துவம் பெருகியபடி தான் இருக்குது. குறிப்பாக வெற்றிலை பரிகாரம் அனைவராலுமே போற்றப்பட்டு வரக்கூடிய ஒன்று தான். எப்போவுமே நம்ம வீட்டில் மனநிம்மதி குறைந்தாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது குடும்பத்தில் வறுமை பீடித்திருந்தாலோ இதற்கு வெற்றிலை ஒரு தீர்வை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றிலையை வாங்கி அதை தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டின் வாசல்லையே தொங்க விட வேண்டுமா. இதனால் வீட்டில் சுத்தம் செய்து நம்ம வீட்டு வாசல்லையே நம்ம
கட்டி கூட தொங்க விடலாம். இதனால் வீட்டுக்குள்ளே நேர்மறையான ஆற்றல் பரவும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த இலையை நம்ம காய்ந்து போகும்போது அப்படியே விடக்கூடாது. உடனே இது கொஞ்சம் வாடும்போதே அதை எடுத்துட்டு புதிய இலைகளை அதே போல் கட்டி தொங்க விடுறது நல்லது. இதுபோல் காசு வைத்து கூட வெற்றிலையில் பரிகாரம் செய்கிறாங்க. அதாவது கடையில் 10 ரூபாய் நோட்டை தந்து வெற்றிலை வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கணும். அப்படி வாங்கும்போது இதை வீட்டுக்குள்ளே வைத்து எத்தனை வெற்றிலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். ஒற்றைப்படையில் வெற்றிலை வந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும், இரட்டைப்படையில் வெற்றிலை வந்தால் உங்களுக்கு கைக்கு வந்தால் அந்த எந்த காரியம் செய்தாலுமே அது தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக நம்மளாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை 2 இலக்க வெற்றிலைகள் உங்களுடைய கையில் வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஏதாவது ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் 3 மிளகு வைத்து சுருட்டி நூலில் கட்டி பூஜையில் வச்சுட்டா போதும். இந்த செயலை நாம் தொடங்கும் போதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3 நாள் கழித்து அந்த வெற்றிலையை எடுத்து ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் அல்லது ஒதுக்குப்புறங்களில் போட்டுடணும். இதுக்கு பிறகு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வெற்றிலை தாம்பூலம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை இல்லாமல் எப்படி? அதே போல் ஒரு தாம்பூல தட்டின் மேலே ஒரே ஒரு வெற்றிலையும் அதன் மேலே பச்சை கற்பூரத்தையும் வைக்கணும். பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு அதை தட்டை அப்படியே பூச்சரியில் வச்சு பச்சை கற்பூரத்தை ஏற்றணும். தீபம் ஏற்றும்போது எந்த கோரிக்கை வைத்தாலும் அது நிறைவேறிவிடும். இதனை தினந்தோறும் நீங்கள் செய்யலாம். அதே போல் புதன்கிழமைகளில் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வெற்றிலை, ஏலக்காய் இவையெல்லாம் கொடுத்து நம்ம தர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா உங்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கி போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி வெற்றிலை நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது. வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பலன்கள் கூட இந்த வெற்றிலை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ நினைத்து வேண்டுதல்களை முன்வைத்து நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேற வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறவங்க இது போல் பரிகார முறைகளும் இருக்குது. அந்த பரிகாரங்களில் ஒன்றான வெற்றிலை பரிகாரத்தை நம்ம எப்படி செய்வது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நாம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுறதா இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இவையெல்லாம் வச்சு சமர்ப்பித்து வழிபாடு செய்வோம். தெய்வங்களுக்கு பொதுவாகவே தெய்வங்கள் எல்லாமே ஒன்றாக தான் கருதப்படுது. அதில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிகளை தரக்கூடிய இலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம இந்த நேரத்தில் நினைத்து வழிபாடு செய்து வெற்றிலைகளை படைக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகிறதுக்கு வெற்றிலையை தோரணமாக நாம் கட்டி வாசலில் தொங்க விடலாம். நிலைவாசலில் பொதுவாக மாவிலை தான் தோரணமாக கட்டி தொங்க விடுவோம். அது போலவே வெற்றிலையில் நாம் தோரணம் கட்டும்போது அது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக சொல்லப்படுது. வெற்றிலை வாடியவுடன் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிய வெற்றிலையை தோரணமாக கட்டிவிடுங்க. அடுத்ததாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு வெற்றி அடையுமா அடையாதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் முன்பு சொன்னது போல் கடையிலிருந்து வெற்றிலையை வாங்கிட்டு வாங்க. அது ஒற்றைப்படையாக இருக்கா இரட்டைப்படையாக இருக்கா அப்படிங்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெற்றிலை வைத்து பல பரிகாரங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இந்த எளிய பரிகாரங்களை நீங்களும் செய்து முழு நம்பிக்கையோடு செய்யணும். எடுத்தங்கவிழ்த்தன்னு செய்யாமல் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியாகட்டும், கண் படுறதாகட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது விலகி ஓடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி நீங்களும் பரிகாரங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வெற்றிலை பரிகாரத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.